Hello everyone, welcome back to Math with Kari channel. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது circle passing through any three non-collinear points. என்னடா லாஸ்ட் டைம் வரைக்கும் வந்து 2 points 1 point சொன்னோம். இப்போ வந்து சடனாக பார்த்தீங்கன்னா நான் கோலினியர்னு சொல்கிறவன் என்ன அப்படின்னு கேட்குறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று பேசணும். ஸ்ட்ரெயிட் லைன்னாக்கா எனி 2 பாயிண்ட் எடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிட்டோம். அதில் ஜாயின் பண்ணுறது. நீங்கள் மூணாவது பாயிண்ட் அதே லைனில் எடுத்துட்டீங்கன்னு அதுக்கப்புறம் நீங்க 3 பாயிண்ட் சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா வந்து டு டிரா ஸ்ட்ரெயிட் லைன் யூ ஜஸ்ட் நீட் 2 பாயிண்ட்ஸ். நீங்க தேர்ட் பாயிண்ட் அதே ஸ்ட்ரெயிட் லைன்லயே எடுத்து வச்சுட்டு ஐ ஹவ் 3 பாயிண்ட்ஸ் சொன்னீங்கன்னாக்கா இட் இஸ் நாட் வேலிட் சினாரியோ. அதனாலதான் வந்து வி ஆர் சேயிங் அந்த 3 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா அதை ஒருத்தவராச்சும் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கக்கூடாது. அதான் நான் கோலினியர் ஆர் மீனிங் டெஃபினெட்லி the lines joining between each of these 3 points should form a triangle. இப்போ என்கிட்ட இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா 3 பேர் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல போறாங்க. ஸோ இட் இஸ் நாட் நான் கோலினியர், தே ஆர் கோலினியர். எல்லாமே ஒரே லைன்ல போறாங்கன்னு அர்த்தம். லீனியர் கோலினியர் எல்லாரும் குரூப்பா கோனாக்க சேர்ந்து கோலீனியர், லீனியரா ஸ்ட்ரெயிட் லைன்லயே இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு. நான் கோலினியர் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒருத்தராச்சும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனை விட்டு வெளில வந்துட்டாரு, டிவியேட் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்ப என்கிட்ட இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குனாக்கா இந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணாலும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணாலும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. பட் எங்கேயுமே பாத்தீங்கன்னாக்கா ஆல் 3 points ஆர் நாட் கெட்டிங் formed on a single straight line. So these 3 points are non-collinear. இந்த மாதிரி நீங்க 3 பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த 3 பாயிண்ட்டும் ஆப்வியஸ்லி இங்கே பார்த்துட்டோம். 3 பாயிண்ட்டும் ஆர் ஃபார்மிங் அ ட்ரையாங்கிள் இல்லையா? அந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஃபார்மேட்ல இருக்கிற அந்த 3 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த 3 பாயிண்ட்டையும் தொடர மாதிரி ஆர் இந்த 3 பாயிண்ட்டும் சர்க்கம்ஃபரன்ஸ்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி they have to be sitting on the circumference. சரியா? அப்ப சர்க்கிள் has to pass through all these 3 points. அப்ப எத்தனை சர்க்கிள் வரைய முடியும்னா ஆன்சர் வந்து ஒண்ணுதான். யூ கேன் ஒன் அண்ட் ஒன்லி ஒரு சர்க்கிள் தான் உங்களால வரைய முடியும். அண்ட் தட் இஸ் த தியரம். சரிங்களா? தியரம் வந்து there is only one and only one single circle that is passing through 3 non-collinear points. இது தியரம் தான் ஆக்சுவலி. இந்த தியரமோட ப்ரூஃப் தான் இப்ப நம்ம வரைஞ்சிருக்கோம். So this is a theorem. ஞாபகம் வச்சுங்க. சரியா? இந்த தியரம் வந்து you can have there is one and only one circle passing through 3 non-collinear points அப்படிங்கிறது தான் தியரம். சரி, எப்படி அது வந்து ஒர்க் ஆகுது நம்ம செக் பண்ணலாமே. நம்ம என்ன பண்ணலாம், இப்ப நான் வந்து இங்க என்னோட எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. அகைன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வேற பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கலாம். இப்ப எனக்கு வந்து எஃப்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, ஜின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. 3 பாயிண்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து உங்களுக்கு அது 3 பாயிண்ட்டை வந்து ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல எஃப் டு ஜி ஸ்ட்ரெயிட் லைன், ஜி டு பி ஸ்ட்ரெயிட் லைன், எஃப் டு பி. அண்ட் வி ஹவ் டு கன்ஸ்ட்ரக்ட் இல்லையா? இப்ப நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி புரிஞ்சிச்சுன்னா சரி ஓகே அவ்வளவுதான். ஆனா அதுக்கு ப்ரூஃப் வேணும், நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வரைஞ்சு பார்க்கணும் இல்லையா அந்த இடத்துல. சோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இப்ப எஃப் அண்ட் ஜி இருக்கு இல்லையா, நான் அதை ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி ஐ எம் ஜஸ்ட் ஃபார்மிங் த என்டையர் ட்ரையாங்கிள். அப்ப அந்த ட்ரையாங்கிள் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து இந்த ட்ரையாங்கிள் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ ஐ எக்ஸாக்ட்லி நோ வாட் இஸ் த மெஷர்மெண்ட் ஃபார் ஈச் ஆஃப் த 3 sides. இப்போ எனக்கு பிடிச்ச ஏதோ 2 சைடு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து எஃப் அண்ட் ஜி பிடிச்சிருக்கு, எஃப் ஜி பிடிச்சிருக்குன்னா ஓகே எஃப் ஜி ஒரு லைன். அடுத்த என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து ஜி அண்ட் பி தான் பிடிச்சிருக்குன்னா ஓகே ஜிபி லைன் பிடிச்சிருக்கு. இல்ல உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு எஃபியும் எஃப்ஜி தான் பிடிச்சிருக்கோம் ஓகே எடுத்துங்க. பட் பாயிண்ட் இஸ் யூ ஷுட் டேக் எனி 2 ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்க வந்து இந்த சைடையும் இந்த சைடையும் எடுத்திருக்கேன், மீனிங் இந்த எஃப்ஜியையும் ஜிபியும் எடுத்திருக்கேன். பட் ஒருவேளை நீங்க எஃபி எடுத்திருந்து உங்களுக்கு டவுட் வந்தா என்ன பண்றதுன்றதுக்காக தான் இந்த லைனை வரைஞ்சிருக்கேன் இந்த இடத்துல. சரிங்களா? அந்த பிங்க் லைனை விட்டுடலாம், இப்போ கன்சிடரேஷன்ல தேவையில்லை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த லைன்ஸுக்கு அகைன் ஐ எம் கோயிங் டு டிரா பர்பெண்டிகுலர் பைசெக்டர், meaning I have to divide each of the side into 2 equal halves. சரிங்களா? And I should have a straight line which is going through that single center point at a 90-degree angle. அப்படி பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த லைன் வந்து it is passing through. அது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறேன், அப்படி பெருசா வரைஞ்சிக்கிறேன், அந்த கோட பெருசா வரைஞ்சிக்கிறேன். அதே போல இந்த பி அண்ட் ஜி அண்ட் பிக்கு நடுப்புற போற லைனும் பர்பெண்டிகுலர் ஸ்ட்ரெயிட் பெருசா வரைகிறேன். இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னாக்கா எங்கேயோ இடத்துல கட் பண்ணுவாங்க. அவங்க எங்க கட் பண்றாங்கன்னு செக் பண்ணணும். அது வரைக்கும் நீங்க வரைஞ்சிக்கிட்டே போக வேண்டியதுதான். மோஸ்டா நீங்க எடுத்துக்கிற பேப்பர் சைஸ் அண்ட் எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் பிட்வீன் தோஸ் 2 points அதெல்லாம் பேஸ் பண்ணி இட் ஷுட் கட் அட் சம் பாயிண்ட். எங்க கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு ஒரு பாயிண்ட்ல கட் பண்றாரு, டி அப்படின்ட்டு. இந்த டிக்கு இன்னொரு பேர் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் சர்க்கம்சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் எஃப்ஜிபி. ஏன்னா இந்த எஃப்ஜிபி அப்படிங்கிற ட்ரையாங்கிளுக்கு வாட் இஸ் சர்க்கம்சென்டர் அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஃபைண்ட் அவுட் த 2 perpendicular bisectors of any 2 sides, join them together
or draw them such that they intersect at a point. Wherever those two perpendicular bisectors intersect, that point is called as circumcenter. அப்போ இந்த circumcenter கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப I know இந்த பாயிண்ட் தான் என்னுடைய circumcenter for FGB. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அவ்வளவுதான், எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த G நான் வந்து சென்டர் பாயிண்டா வச்சு நான் எனி சைடு ஆர் எனி வெர்டெக்ஸ், ஓகே, Fங்கிறது ஒரு வெர்டெக்ஸ், ஜிங்கிறது ஒரு வெர்டெக்ஸ், பிங்கிறது வெர்டெக்ஸ் என்னோட ட்ரையாங்கிள்ல. உங்களுக்கு பிடிச்ச எதை வேணா எடுத்துக்கலாம் நீங்க. ஆனா பாயிண்ட் என்னன்னா டி தான் உங்க சென்டர் ஆஃப் பாயிண்ட். ஓகே, இப்போ சென்டரை இங்க வச்சுக்கிட்டு உங்க சென்டர் இங்க காம்பஸ் இங்க சென்டரா வச்சு இந்த லென்த்தை நான் மெஷர் பண்ணிருக்கேன். மெஷர் பண்ணி சர்க்கிள் வரைஞ்சீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்ச சர்க்கிள் வந்து it will cut through this G point, it will cut through B point and it will form a full circle. இந்த சர்க்கிள் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா it is passing through all three vertices of the triangle FGB or all three non-collinear points which we took for example. இல்லையா, அதுதான் எடுத்தோம். நம்ம எடுத்ததே வந்து 3 பாயிண்ட் தான் எடுத்தோம். நம்ம ட்ரையாங்கிள் வரணுன்ற இன்டென்ஷன் இல்ல. நம்ம எடுத்தது 3 புள்ளி எடுத்துட்டு பிளைன்ல அந்த 3 புள்ளிக்கு சேர்த்தமா எனக்கு வந்து ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு சர்க்கிள் போதான்னு பார்த்தோம். எஸ், அது போகுது. அந்த சர்க்கிளுக்கு பேர், இன்னொரு பேர் வந்து இட் இஸ் கால்ட் சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ட்ரையாங்கிள் FGB. சரிங்களா, டி வந்து சர்க்கம் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள், அந்த சர்க்கம் சர்க்கிள் வந்து இந்த பாயிண்ட், whatever circle that is passing through. சரிங்களா, சரி. இப்ப அதை கரெக்டா போட்டிருக்கேன்னா அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்றதுக்கு நான் வந்து லென்த் எல்லாம் மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல. இப்ப நான் வந்து இந்த இடத்துல எஃப்ஐயும் டியும் பாயிண்டா வச்சுதான், இந்த பாயிண்டை வச்சுதான் நான் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இதோட மொத்த லென்த் வந்து 7.7. இப்போ வாட் எவர் இஸ் த பாயிண்ட் தட் இஸ் சிட்டிங் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த எந்த பாயிண்ட் நீங்க எடுத்து அதை வந்து நீங்க சென்டரோட நீங்க மெஷர் பண்ணாலும் வரது வந்து உங்களுக்கு ரேடியஸ் முதலே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, ரேடியஸ் தான் வரப்போகுது. அப்ப என்னோட F2G F2D, அப்ப FD அப்படிங்கிறது என்னோட ரேடியஸ். அது பாத்தீங்கன்னாக்கா DF இப்படி சொல்லிக்கலாம், 7.7 சொல்றோம். அதே போல இங்க Gல இருந்து மெஷர் பண்றோம் நாம, G to D வேற வெர்டிசஸ் பண்றோம், அதுவும் பாத்தீங்கன்னா 7.7. அப்புறம் Bக்கும் Dக்கும் பாக்குறேன், அதுவும் 7.7. சரி, இது மூணு மட்டும் தான் 7.7. எனக்கு டவுட்டா இருக்கு, நான் வேற ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நானே வந்து ஒரு இமேஜினரி திரும்ப வந்து வேற ஒரு பாயிண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்ல எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்கேன், which is the point E. அந்த பாயிண்ட்ல இருந்து நான் டிக்கு மெஷர் பண்ணாலும் சர்க்கம் ரேடியஸ் வந்து 7.7 தான் வருது. சரி, இப்ப நம்ம கொஸ்டின் வருவோம். நீங்க இந்த ரெண்டு சைடு எடுத்துட்டீங்க, இதுவே நான் வேற சைடு எடுத்துனா இருக்கும். மீனிங் நான் இந்த சைடையும் இதையும் எடுக்காம நான் எனக்கு இந்த சைடு தான் பிடிச்சிருக்கு, இந்த சைடு எடுத்திருந்தாங்க, நீங்க அந்த சைடை எடுத்து போட்டிருந்தா கூட அவரும் பாத்தீங்கன்னா அதே பாயிண்ட்ல தான் டிவைட் பண்ணுவாரு, ஆர் அந்த இடத்துல தான் பைசெக்ட் பண்ணிருப்பாரு. மீனிங் நீங்க இந்த லைன் எடுத்து போட்டிருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் இந்த பாயிண்ட் தான் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க, இவரையும் சூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பாயிண்ட் தான் மீட் பண்ணிருப்பாங்க, ஆல் 3 சைட்ஸ் வரைஞ்சிருந்தாலும் அந்த பாயிண்ட்ல மீட் பண்ணிருப்பாங்க. சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆல் 3 சைட்ஸ் போட்டு அந்த பாயிண்ட கண்டுபிடிங்க. பட் அகைன் 2 பைசெக்டர் இஸ் குட் எனஃப். 2 பைசெக்டரை வச்சு நீங்க வரைஞ்சாலே அந்த பாயிண்ட கண்டுபிடிச்சிருவீங்க. எதுக்கு நீங்க தேவையில்ல இன்னொரு தேர்ட் சைடுக்கும் நீங்க போட்டு பண்ணுவானே, அதனால அது தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் வந்து டேக் எனி 2 சைட்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் அண்ட் தென் ஃபைண்ட் அவுட் தி perpendicular bisector for those 2 sides. அந்த ரெண்டு லைன் ஜாயின் பண்ணுங்க, எங்க கட் பண்ணது பாருங்க, that becomes your circumcenter அப்படின்னு சொல்றோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மூணுமே இந்த perpendicular bisectors கட் பண்றது ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான் கட் பண்ணுது. அப்ப ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான் கட் பண்ணுது, அண்ட் அந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட வச்சு நீங்க எஃப்க்கும் ஜிக்கும் பிக்கும் வச்சு நீங்க சர்க்கிள் வரைஞ்சீங்கன்னாக்கா ஒரே ஒரு சர்க்கிள் தான் வரைய வாய்ப்பு இருக்கு. எப்படி நீங்க வந்து எஃப் அண்ட் டி அப்படிங்கிற இந்த ரேடியஸை வச்சுக்கிட்டு ஹவு கேன் யூ டிரா மல்டிபிள் சர்க்கிள்ஸ்? ஒரு ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் தான் பாசிபிள் இல்லையா? அப்ப நீங்க வந்து எஃப் டு டி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எஃப் டு டில ஒரு சர்க்கிள் தான் வரைய முடியும். அதனாலதான் வந்து சர்க்கிள்ஸ் பாசிங் த்ரூ எனி 3 non-collinear points always one and only one. There is no other option. சரிங்களா? சரி, சோ இதோட சர்க்கிள்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த 3 பாயிண்ட்ஸ்க்கு. பட் நமக்கு டவுட் வரும், அப்ப நான் 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் போலாமா நானு அப்படின்னு நமக்கு டவுட் வரும். இப்ப அதையும் கிளாரிஃபை பண்ணிடுவோம். அதுக்கும் அது வந்து ஸ்பெஷல் கேசஸ்ல மட்டும்தான் பாசிபிள். மீனிங் அந்த 4 பாயிண்ட்ஸும் அகெயின் அந்த 4th பாயிண்ட் இருக்காரு இல்லையா, அந்த 4th பாயிண்ட் என்ன ஆகணும்னாக்கா தட் பர்சன் ஷுட் ரிசைட் ஆன் எனி ஆஃப் திஸ் சர்க்கம்ஃபரன்ஸ்ல, இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல மட்டும்தான் இருக்கணும். அப்ப மீனிங் இந்த இ அப்படிங்கிறது 4th பாயிண்ட். இப்ப நீங்க வந்து எஃப் ஜிஇ பிஇ அப்படின்னு கொடுத்திருந்தீங்கன்னாக்கா நான் என்ன சொல்லலாம், எஸ் இந்த 4 பாயிண்ட் பாசிபிள் ப்ரொவைடட் 3 பாயிண்ட் ஏதோ ஒரு 3 பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். எந்த 3 பாயிண்ட்? எஃப் ஜி பி 3 பாயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த 3 பாயிண்ட் எடுத்து நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். அந்த வரைகிற சர்க்கிள்ல இந்த ஈயும் வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல உட்கார்ந்து வந்துச்சுனாக்கா இட் இஸ் பாசிபிள். அப்படி உட்கார வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்கா
it is not at all possible for me to create a circle passing through 4 points. சரிங்களா? அப்ப I can take 3 non-collinear points and fourth point should definitely be sitting on the circumference. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்டா இருந்தா மட்டும்தான் பாசிபிலிட்டி. அப்ப என்ன அர்த்தம்? பேசிக்கலி வந்து they should be a அதுக்கு தியரம்லாம் இருக்கு, பின்னாடி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா it is forming a quadrilateral. இது நம்ம படிப்போம். அது எப்படி வருது அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. The angles formed should be 180 degrees. உள்ள interior angles, sum of angles should be 180 degrees. நம்ம பார்க்கலாம். பட் பாயிண்ட் வந்து நம்ம எப்படி வந்து எனி 3 பாயிண்ட் ஒரு சர்க்கிள் தான் வரைவோம், எனி 2 பாயிண்ட்ஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ், எனி 1 பாயிண்ட்டுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் சொன்னமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளால வந்து 4 பாயிண்ட்ஸுக்கோ இல்ல 4க்கு மேற்பட்ட பாயிண்ட்ஸுக்கோ கொடுக்க முடியாது நம்மளால. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ கார்ட்னா என்ன, அது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? டேக் கேர், பை.